ஏட்டி அஞ்சலி, நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தாவல எல்லாம் செஞ்சுட்டே ஆட்டி? செஞ்சுட்டேன் டி. நேற்று டியூஷன் பண்ணல அங்கேயே செஞ்சுட்டு வந்துட்டேன். ஏன் டி, நீ என்ன ஹோம்ஒர்க் செய்யலையோ? நீ தான் முதல்ல செஞ்சிருவ. கிளாஸில் எந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் செஞ்சிருவல. ஏன் டி இன்னும் ஹோம்ஒர்க் செய்யலையா? இல்லை டி அஞ்சலி, அந்த கடைசி சம் இருக்குல்ல அது மட்டும் கொஞ்சம் ஆன்சரே வர மாட்டேங்கி, என்னன்னே தெரியல டி. அதான் சரி நீ போட்டு வந்திருப்பா, நீ தான் டியூஷன்லாம் போகிற, அங்கே கேட்டு போட்டிருப்பான்னு தான் கேட்டேன். அதுக்கு உனக்கு ஆன்சர் வந்துட்டா டி? எட்டி பூமாரி, இங்கே கொஞ்சம் பாரு. என்ன டி கண்ணகி கூப்பிட்டியா? ஏம் டி, என்ன வேணும்? எட்டி பூமாரி, நேற்று டீச்சர் கொடுத்தாவல மேக்ஸ் ஹோம்ஒர்க்கு, இந்த நோட்டை மட்டும் செத்த கூட்டிட்டு டீச்சர் வரதுக்குள்ளே எழுதிட்டு கொடுத்துறேன். நேற்று வீட்டில் போய் போட்டு பார்த்தேன் தெரியுமா? எனக்கு கணக்கே வரல டி, ஆன்சரும் வரல. கூட்டிட்டு செத்த நேரம் எழுதிட்டு மட்டும் கொடுத்துட்றானே. ஏன் டி, நீ எப்போவுமே மீனா கூட தானே சேர்ந்துட்டு சுற்றிட்டு கிடக்க? மீனா அவனை கொடுக்கலையோ? கிளாஸ்லேயே லீடர் அவள் தான், அவள்கிட்ட தானே நோட்டெல்லாம் வாங்கி எப்பவும் போடுவேன். ஏன் அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே, புதுசாக எங்கிட்ட கேட்குற? இல்லை டி, அவன் வந்தோடனே கேட்டு பார்த்தேன் நோட்டு. அவளே நேற்று எங்கேயோ ஊருக்கு போயிட்டாலாம், அதனால் அவனும் கணக்கு போடலைன்னு சொன்னான். அவள்கிட்ட இன்னும் எழுதலையா, அவளும் இனிமேல் தான் எழுதணுமா. டி அஞ்சலி, மீனாவது கணக்கு போடாமல் வந்திருப்பாளோ? அவன் நைட்டு பூரா முடிச்சிருந்து கூட கணக்கு போட்டிருப்பா. நீ எவ்வளோ போய் சொல்லியிருக்கா பாரு டி. இரு மீனாவே கேட்பான், என்ன சொல்லியான்னு பார்ப்போம்மா. இட்டி மீனா, இங்கே ஒரு நிமிஷம் பாரு. சொல்லிட்டு அஞ்சலி, என்ன வேணும்? இல்லை டி, நேற்று மேக்ஸு ஹோம்ஒர்க் கொடுத்தாவலாம், அந்த சம் எல்லாம் போட்டுட்டியான்னு கேட்க தாண்டி விட்டேன். போட்டுட்டியா? எனக்கு 2வது கணக்குக்கு ஆன்சரே வரல. சரி அதான் நீ போட்டிருப்பல, என்ன வந்துச்சுன்னு கேட்கலாம் தாண்டி கூப்பிட்டேன். போட்டுட்டியா? நான்லாம் போடவே இல்லை, எனக்கும் அந்த கணக்கு சரியாக புரியலையா. சரி அதான் இன்றைக்கி டீச்சர்கிட்ட மறுவாட்டி ஒரு வாட்டி கேட்டோன்னு ஏன் மறுவாட்டி நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாவல. நானும் போட்டு பார்த்தேன், ஒன்றும் வரல. நானும் போடாமல் தம்பிட்டு இருக்கேன். நீங்கள் போட்டுட்டீங்களா? காலையிலே கிளாஸுக்கு வந்த உடனே என்ன அழகான முகத்தை பார்த்துட்டு காலையிலே ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லாக நல்லா இருக்கும் போலக்கு. காலையிலே வந்தோன்னே மீனாவை பார்த்துட்டேன்னா இன்னைக்கு நல்ல பொழுது போகுது. குட் மார்னிங் மீனா. சுபி, வர வரைக்கும் நல்ல தமிழில் பேசிட்டு வந்தேன். கிளாஸுக்கு வந்தோம் என்ன ஏதாவது மரகரை கலந்து போச்சா? யாரை பார்த்தா அழகான முஞ்சின்னு சொல்லியா? எம்மா தாயே, நீ என்ன வேணா செய், ஆனால் முறைக்க மட்டும் செய்யாதம்மா, பயமாக இருக்கு. இன்னைக்கு போயிட்டு எப்படியாவது சொல்லி கோயிலில் போய் தின்னுறு பட்டதுன்னு சரியா உங்கள இருக்கு. ஈ அம்மா பேய். சொல்லல சுபி, என்ன வேணும்? ஏதாவது நியூஸ்ல எதுவும் மலகளை சொல்லியிருக்காவளா, இல்லை ரெட் அலர்ட் எதுவும் கொடுத்துருக்காவளா? யாம்ல சுபி, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையா. நியூஸ் கூட பார்த்தேன், ஒன்றுமே சொல்லலையாலே. ஏதாவது சொல்லியிருக்காவளோ? இல்லை டி, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கல, அதனால தான் கேட்டேன். எப்போவுமே டீச்சர் வந்தோன்னு தான் வருவேன், இன்னைக்கு டீச்சருக்கு முன்னாடியே வந்திருக்க பற்றியா, அதான் ஒரே டவுட் ஆயிடுச்சு. அதனால சரி எது மழைகளை சொல்லியிருக்கோட இன்னைக்கு சீக்கிரம் வந்ததுனால கூட மழை வரும். டி பூமாரி. பூமாரி இட்டி, நான் என்னட்டி பண்ணேன்? இப்போ எதுக்கு என் பேரை எழுதி வச்சா? இதை கிளாஸில் பின்னாடி பேசிகிட்டு இருந்தலாம், பெல் அடித்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. டீச்சர் வரது வரைக்கும் எப்போவுமே யாராவது பேசுகிறாவளோ அவள் பேரெல்லாம் எழுதி வைக்க சொல்லி டீச்சர் சொல்லியிருக்காவ. அதனால தான் நான் எழுதி வைக்கேன். டீச்சர் வர வரைக்கும் கிளாஸில் எந்த சத்தமும் இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் பேர் எழுதி வச்சேன். வந்தாலும் டீச்சர்கிட்ட கொடுப்பேன். டீச்சர்கிட்ட சொல்லிக்க. இட்டி மீனா, நீ பேர் எழுதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லைல்ல, நீ இது மாதிரி பேர் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பேசாமல் இருந்திருப்போம்ல. இப்போ எதுக்கிட்டி இப்போ பேர் எழுதிட்டு இருக்கேன்? அழைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து எழுது, நாங்கள் யாரும் பேசாமல் இருப்போம். அஞ்சலி, இப்போ எதுக்கிட்டி என் பேர் எழுதுறேன்? நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன். என்கிட்ட யாரும் பேசக்கூடாது. என்கிட்ட பேசினாலும் கிளாஸில் சவுண்ட் வருதில்ல, அதுக்கு டீச்சர் என்ன தானே ஏசுவாவ. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். நீ என்ன சரியான பைத்தியமா? உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், அது கூட பேர் எழுதி வைப்பேன். அஞ்சலி ப்ளஸ் ப்ளஸ். என்கிட்ட யாரும் பேச வேண்டாமே. கிளாஸில் சத்தம் இல்லாமல் இருக்க சொன்னவ, டீச்சர் என்ன தானே ஏசுவாவன். யார் என்கிட்டயும் பேசினாலும் பேர் எழுதுவேன். அப்போ நீ தானே என்கிட்ட பேசுன, உன் பேர் எழுதி வை. அஞ்சலி மிக 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 அதிகம். இட்டி அஞ்சலி, அவள்கிட்ட பேசாதடி, இந்த பிள்ளை சரியான லூஸ் ஆகிட்டு பிறகு ஒன்றுமே சொல்லாமல் பேர் எழுதி வச்சுட்டு இருக்கலாம். ஆமாம், டீச்சர் வந்தாலும் டீச்சர்கிட்ட சொல்லுவோண்டி, இந்த பிள்ளைகிட்ட பேசாத. என்னை பார்த்து சிரிச்சலாம். இருட்டி, உங்கள் பேரெல்லாம் எழுதி நான் டீச்சர்கிட்ட கொடுத்து இன்றைக்கி அடி வாங்க வைக்கல. என் பேர் மீனாவே கிடையாது பார்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ காத்துட்ருக்கு, மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன வீடியோ போடலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல ஆசையாக இருக்கும். நல்ல நல்ல கமெண்ட் எல்லாம் இருக்குது, நல்ல காமெடியெல்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.